அட்டென்ஷனுக்கும் அஃபெக்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நிறைய டைம் நம்ம அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு, நான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன், ஆனால் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புவோம். ஏன்னா நமக்கு அவங்க வந்து வேலிடேஷன் கொடுக்கணும், நான் அழகாக இருக்கேன்னு சொல்லணும், நான் அழகாக சிரிக்கிறேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணாலும் அது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும். இதுக்கு பேர் அட்டென்ஷன். அட்டென்ஷன் சீக்கிங். சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் எது பண்ணாலும் அம்மா கிட்ட வந்து இது எப்படி இருக்குது, அப்பா இது எப்படி இருக்குது கேட்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன் நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு கிடைக்கலன்னா ரொம்ப பெரிய வயசானாலும் அந்த இன்னர் சைல்டுக்குள்ளே ஐயோ ஐ நீட் அட்டென்ஷன், ஐ நீட் அட்டென்ஷன், ஐ நீட் வேலிடேஷன் சொல்லிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அட்டென்ஷன் மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கும்போது, ஓ நான் அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தேன், அவங்க எனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்தாங்க, இதுதான் அஃபெக்ஷன் நினச்சிக்கிறோம். பட் அஃபெக்ஷன் எப்பவுமே எந்த வேலிடேஷன் சீக் பண்ணாது. அவங்க எப்படி இருந்தாலும், எந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். அது என்றைக்குமே டிஸ்டர்ப் ஆகும். அவங்க கூட இருக்கும்போதே நம்ம ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணால் அதுக்கு பேர் தான் அஃபெக்ஷன். ஆனால் அட்டென்ஷன் சீக் பண்ணும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃபீலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நேற்று இப்படி சொன்னாங்க, இன்றைக்கி இதை சொல்லவே இல்லை, நேற்று எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, இன்றைக்கி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈகோ கிளாஷஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டாரு, அப்போல்லாம் என்னை எப்படிலாம் பார்த்துப்பாங்க, இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த அட்டென்ஷன் என்றைக்குமே நல்லதில்லை. அந்த அட்டென்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செல்ஃப் வேலிடேஷன் கொடுக்கும்போது நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து அதை எதிர்பார்க்கவே மாட்டீங்க.